சார் இந்த கதையில வந்து சார் டாக்டர், ஹீரோயின், ஹஸ்பண்ட் இந்த 3 பேர் கேரக்டருமே வந்து பாசிட்டிவா இருக்கு சார். நெகட்டிவ் கேரக்டர்ஸ்னு கதையில் எதுவுமே இல்லை சார். கிட்டத்தட்ட சிச்சுவேஷன் தான் வந்து வில்லன் மாதிரி இருக்கு சார். அது மட்டும் இல்லை சார், இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் தானா முன் வந்து தான் தான் ஹீரோயினோட ஹஸ்பண்டுங்கிற விஷயத்த சொல்லாத வரைக்கும் டாக்டருக்கோ ஹீரோயினுக்கோ இந்த விஷயம் தெரிய போறது இல்லை சார். அது சார் இந்த ஹீரோயினுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை சார். ஏன்னா அம்னிஷியால இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவளுக்கு வந்து புதுசா ஒரு வாழ்க்கை அமைய போகுது சார். அந்த டாக்டர் தான் வந்து அவளை பொறுத்த வரைக்கும் அவளுடைய வருங்கால புருஷன். கடந்த கால நினைவுகள் எதுவுமே அவளுக்கு இல்லாததுனால கடந்த காலத்துல தனக்கு கல்யாணமானதோ இல்ல தனக்கு ஒரு புருஷன் இன்னும் உயிரோடு இருக்கிறதோ எதுவுமே அவளுக்கு தெரியாது சார். சார் அதே மாதிரி இந்த டாக்டர் கேரக்டர் வந்து பயங்கர ஜென்யூனான ஒரு கேரக்டர் சார். அனாதையா நிக்கிற ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் கொடுத்து இப்ப எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையும் கொடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு ஜென்யூனான ஒரு கேரக்டரா இருக்கு சார். இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து தான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுங்கிற உண்மையை சொன்னா அது இந்த டாக்டர் கேரக்டருக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். செகண்டா இந்த கேரக்டருடைய நேச்சர் படி பார்த்தா புருஷனோட அந்த பொண்ணை சேர்த்து அனுப்பிச்சு வச்சிருவா சார். ஆனா பாருங்க சார், பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லாம இருக்கிற ஹீரோயினால அந்த வாழ்க்கைக்கு திரும்ப போக முடியாது. நிச்சயமா அவ பழைய புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது. அதே மாதிரி கடந்த கால நினைவுகள் எதுவுமே இல்லாம இருக்கிற ஹீரோயினோட அந்த புருஷனும் சத்தியமா சந்தோஷமா வாழ முடியாது சார். இதான் சிச்சுவேஷன் சார். இப்போ இதுல என்ன பண்ண எனக்கு தோணுதுன்னா சார், இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் சார் கொஞ்சம் திங்க் பண்ற சார். மொத்தத்துல தான் உண்மையை சொன்னா 3 பேருடைய வாழ்க்கையுமே நரகமாகுது. இப்படி மொத்தமா 3 பேருடைய வாழ்க்கையுமே நரகமாறதுக்கு பதிலா நான் நல்ல மனுஷனா இருக்கிற அந்த டாக்டர் அப்பாவியா எதுவுமே தெரியாம குழந்தை மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிற தன்னுடைய வைஃப் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையாவது சொர்க்கமாகணும் அப்படின்னு இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் வந்து நினைக்குது சார். நினைச்சிட்டு வந்து ஒரு முடிவு எடுக்குது சார். தான் யாருங்கிறத அவ சொல்லல சார். இந்த உண்மையை வந்து அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு ஊமையா நின்று அந்த கல்யாணத்தை பார்க்கறான் சார். ஹீரோயினுக்கு தான் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண மண்டபத்துல இந்த டாக்டருக்கும் ஹீரோயினுக்கு நடக்கிற கல்யாணத்தை மௌனமா உட்காந்து வேடிக்கை பார்க்கறான் சார். வேடிக்கை பார்த்துட்டு உண்மையா தான் யாருங்கிறத உலகத்துக்கு சொல்லாம அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிடுறா சார். That's absolutely brilliant. ரொம்ப டச்சிங்கா இருக்கு, யதார்த்தமாவும் இருக்கு, எல்லா கிளாஸையும் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு. வெரி குட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னமோ எரியிற வாசனை வருதே. ஒண்ணு இல்ல, உங்க வயிறு தான். பாருங்க இதுல பரத் நல்லா வருவிடா நீ. பூஜா சொல்லும். பூஜா ஒரு நிமிஷம். முதல் நாள் ஷூட்டிங்க்கு போறீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லார்கிட்டயும் நீங்க நல்ல பேர் வாங்கணும். கூடிய சீக்கிரம் நீங்களும் ஒரு டைரக்டர் ஆகி நிறைய வெற்றி படங்கள் தரணும். நாள் நெருங்க எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். ஏயா கட்சிக்காரன் நானே டென்ஷனா இல்ல, வக்கீல் நீ எதுக்கு டென்ஷன் ஆற? வர்ற தீர்ப்பு தாயா வரும் எனக்கு சாதகமா. மாத்தி எழுதிருவியா? அது இல்ல சார், பெரும்பாலான கேஸுங்க இப்ப பொம்பளைங்க பக்கம் தானே ஜெயிக்குது. உங்க மண்ணியையும் உமாவையும் கோர்ட்டுக்கு வரவிடாம பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கேஸ் உங்க பக்கம் தான் ஜெயிக்கும். அது எப்படியா வராம இருப்பாங்க? வரிஞ்சு கட்டிக்கிட்டு கேஸ போட்டதே அவங்க தானே. அவங்கள வரவிடாம பண்ணுங்க சார்.
நீ சொன்ன ரூட்லயே போய் பார்ப்போம், சரி ஆயிடும். ஓகே சார். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. அக்கா, என்னடா மாது இது வேஷம்? இது புதுசா ஒரு வேலைக்கு போறேன்னு சொன்னேன்ல, அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி கெட்டப்பும் செட்டப்பும். உன் கெட்டப் எல்லாம் மாத்துற அளவுக்கு அப்படி என்னடா வேலை? அது என்ன வேலைன்னு எனக்கே இன்னும் சரியா புரியல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அது ஒரு சினிமா கம்பெனில ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் வேலை. ஓ, நம்ம குருக்கள் தான் சேர்த்து விட்டாரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பரத்தையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் தான் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. ஓஹோ, ரொம்ப சந்தோஷம்டா மாது. அக்கா, என்ன பிக்கப் பண்றதுக்கு கார் வந்துருது, நான் கிளம்புறேன். என்னது, கார் உன்ன பிக்கப் பண்ண வந்திருக்கா? ஓ, உனக்கு தெரியாது இல்ல, சினிமா கம்பெனிலாம் யார் யார் வேலை செய்யறாளோ அவளே கார் அனுப்பிச்சு பிக்கப் பண்ணிப்பா. ஓ, அப்புறம் இந்த மார்னிங் டிஃபன், பொங்கல், இட்லி, வடை, அப்புறம் மத்தியானம் லஞ்சு, அப்புறம் இந்த காஃபி டீ இதெல்லாம் அவளே சப்ளை பண்ணி கையில பேட்டாவும் கொடுத்து திரும்ப அவளே டிராப் பண்ணிடுவா. சூப்பரா இந்த மாதிரி எங்க கிடைக்கும்? அதான் அந்த வேலையை கப்புன்னு பிடிச்சிட்டேன். மாது சார் போலாமா? அது வந்துட்டேனே. அண்ணம்மா, என்னடா உன்னை விட சின்ன பையன் அவனை போய் அண்ணன் கிண்ணங்கிற? அவர் காதுல விழுற மாதிரி கேட்காத. சினிமா உலகத்துல நமக்கு 55 வயசு இருக்கலாம், அவளுக்கு 15 வயசு இருக்கலாம். ஆனா அவர் பொசிஷனை பொறுத்து தான் மரியாதையே. இப்ப நான் இந்த கம்பெனில வெறும் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு அசிஸ்டன்ட் தான், ஆனா அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதனால நான் மரியாதை தான் கூப்பிட்டாங்க. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கண்ணே. போயிட்டு வா பரத். அம்பாள் திருக்கல்யாணம் பார்க்க ஆனந்தமா இருக்குமா? ஆமாமா, ஆண்டு அனுபவிச்சு பாட்டி ஆயிட்ட. அம்பாள் திருக்கல்யாணத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கு கண்ணறிஞ்ச புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளை பெத்துக்கிற வயசு ஒண்ணுது. ஐயோ, கல்யாணமா? எனக்கு இப்போதைக்கு கல்யாண ஆசையெல்லாம் எதுவும் கிடையாதுமா. ஏன் மூக்கராங்கயிறு போட்டுருவாளோன்னு பயமா இருக்கா? இங்க பாரு, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இல்ல, சரி 4 வருஷம் கழிச்சு அந்த ஆசை வந்தா என்ன பண்ணுவ? வயசு இருக்கும் போதே வாழ்ந்து பாத்துடணுமா? நோக்கு என்ன குறைச்சல்? நீ மட்டும் ஊன்னு சொல்லு, நீ நானும் கியூல வந்து நிப்பா. ஐயோ அம்மா, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க? நான் என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இருக்கேன்? அப்படி என்ன உனக்கு ஒரு நிலைமை? நீ தானே சொல்லுவ, நேத்து நடந்த வாழ்க்கையை மறந்துடணும், நாளைக்கு நடக்க போற வாழ்க்கையை நினைக்கப்படாது, இப்ப இருக்கிற வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்துடணும்னு. இங்க பாரு, பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. நீ மட்டும் சரின்னு சொல்லு, ஜாம்னு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இனிமே யோசனை பண்றேன். சமத்து, வா போலாம். அடைச்ச மிஸ் ஆயிடுத. இந்த சின்ன குழந்தைங்க மட்டும் இப்படிதான் போன்ல விளையாடுறாங்களோ? என்னையா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க? இல்ல சார், என் ஹைட்டுக்கு காலுக்கு எட்ட மாட்டேங்குது, அதான் கால் மேல கால் போட்டிருக்கேன். என்ன இவ்வளவு சேர் போட்டு உட்காந்துருக்க? சேர்ன்றதே உட்காரத்துக்கு தானே, சேர்ல ஏறி நின்னா அசிங்கமா இருக்காது? என்ன நக்கலா? அஷ்டமேஜன் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? என்ன அர்த்தம்? அல்ல கைன்னு அர்த்தம். இப்படி சேர்ல எல்லாம் உட்கார கூடாது. அப்படியே உட்கார்ந்தாலும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு யாரும் தேடி கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஓடி ஒளிஞ்சு உட்காரணும். அப்படியா சார்? சொன்னா புரிஞ்சுக்க போறேன், அவ்வளவுதானே. நேத்து கடைசி ஆபீஸ்ல கூட என்ன சொன்னேன்? கடைசியா ஆமா, 3 ஃபுல் பாட்டில் பிராண்டி, 12 பியரு, 2 பேக்கெட் கோல்ட் ஃபிளேக் கிங்ஸ், 1 பேக்கெட் ஃபில்டர் வில்ஸ், 12 முட்டை, 1 மட்டன் ஃப்ரை, 1 சிக்கன் ஃப்ரை, 4 120 பீடா. அப்புறம் வீட்டுக்கு போனா வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு மவுத் வாஷ் சொன்னேன். யோ, அந்த கடைசி இல்லையா, அதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி. ஓ, அந்த கடைசியா? ஆமா, ஏதோ ஒரு லிஸ்ட் கொடுத்து இதெல்லாம் காத்துல கரெக்டா இருக்கணும்னு சொன்னேன். எங்கயா அந்த லிஸ்ட்? அந்த லிஸ்டா? சாரி சார், காத்துல வரும்போது நேத்து போட்டிருந்த சட்டையிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அந்த சட்டையை இப்போ அக்கா வந்து ஊற வச்சு கும்மிருப்பா, அது இப்ப நனைஞ்சு போயிருக்கும். கும்மி இருப்பாளா? இப்ப நான் உன்னை கும்ப போறேன். சீனு, இந்த கழுத்தறுப்ப கூட வச்சிருந்தீன்னா நீ தேர மாட்ட. அடுத்தது டைரக்டர் சொந்த படம் எடுக்க போறாரு, அதுல நீ இருக்கணும்னா முதல்ல இவன் இருக்க கூடாது. என்ன சார், ஏதோ தெரியாம நடந்துடுத்து, இனிமே சொன்னா நான் பழகிக்கிறேனே. நீ பழகிறதுக்காக நாங்க படம் எடுக்கணுமா? என்ன சார், நீங்க யார் படத்துலயோ படம் எடுத்து பழகிக்கலையா? நான் உங்க படத்துல பழகப்படாதா? தப்பா? என்ன பேச்சு பேசுறா பாரு, வாய் ரொம்ப ஜாஸ்தி. டைரக்டர் வேற வந்துடுறாரு, வந்த உடனே செட் என்னாச்சு, ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா இல்லையான்னு கேட்டு உயர் எடுப்பாரு. சார் குட் மார்னிங். வாயா அப்ரண்டிஸ், ஷூட்டிங்க்கு வர நேரமையா அது?